பிரம்மாவிற்கு கோயில் இல்லாமல் போனதற்கு என்ன காரணம்? பார்க்கடலில் ஆதிசேஷன் மீது படுத்துக் கொண்டிருக்கும் விஷ்ணு பகவானின் நாபியில் மலர்ந்த தாமரையிலிருந்து பிறந்தவர் பிரம்மதேவர். விஷ்ணுவின் நாபியில் இருந்து தோன்றியதால் இவரை நாபியில் இருந்து பிறந்தவர் என்றும் அழைப்பார்கள். பிரம்மன் சிருஷ்டியை முதலில் தொடங்கியதும் ஞானத்தின் பிரதிநிதிகளாக அத்ரி, பிருகு, வசிஷ்டர், கௌதமர், காஸ்யபர், ஆங்கிரசர் ஆகிய சப்தரிஷிகள் தோன்றினர். அதன்பின் ஜீவராசிகளை உற்பத்தி செய்யும் பிரஜாபதிகள் தோன்றினர். அண்டங்கள் ஜீவராசிகள் உருவாகின. அதைத் தொடர்ந்து புல், புழு, பூச்சி, கடல்வாழ் இனங்கள், நிலவாழ் மிருகங்கள், மனிதன் என சிருஷ்டி தொடர்ந்தது. பிரம்ம சிருஷ்டி ஒவ்வொரு வினாடியும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. கோயில் எதனால் இல்லை? ஒருமுறை சிவபெருமானின் திருமுடியைக் கண்டறிய பிரம்மாவும் விஷ்ணுவும் முயன்றனர். வராக வடிவில் பூமியின் ஆழத்திற்கு சென்ற விஷ்ணு சிவபெருமானின் திருவடியைக் கண்டறிய முடியவில்லை என்பதை ஒப்புக்கொண்டு அவரை சரணடைந்தார். ஆனால் பிரம்மனோ திருமுடியைக் கண்டறிந்ததாக பொய்கூறினார். அப்போது சிவபெருமான் பிரம்மனுக்கு பூவுலகில் ஆலய வழிபாடு இருக்காது என சாபமிட்டதாக அருணாசலேஸ்வர புராணத்திலும் சிவபுராணத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் பிரம்மாவிற்கு ஒரு சில இடங்களிலேயே கோயில்கள் உள்ளன. அதில் ராஜஸ்தான் மாநிலம் புஷ்கரில் உள்ள ஜகத்பிதா பிரம்மா கோயில் 2000 ஆண்டுகள் பழமையானது என்று கூறப்படுகிறது. தமிழகத்தில் கும்பகோணம் மற்றும் திருப்பட்டூர் ஆகிய இடங்களில் பிரம்மாவிற்கு கோயில்கள் உள்ளன. ஆந்திர பிரதேசத்தில் செபரோலுவில் 200 வருடங்களுக்கு முன்பு கட்டிய சதுர்முக பிரம்மா கோயில் உள்ளது. கேரளாவிலுள்ள திருநாவாயில் என்ற இடத்திலும் பிரம்மாவிற்கு கோயில் உள்ளது. வீடும் நாடும் நலமாக இருக்க அன்பும் ஆதரவும் பகிரவும்.